Physics. ஈஸியா இருந்தால மாடரேட்டா இருந்தது. மாடரேட்டா தான் இருந்தது. மாடரேட்டா இருந்தது. 1 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் எப்படி? இல்ல எல்லாமே புக் இன் தான் வந்தது. 1 or 2 வந்து புக் இன் சைடு வந்தது. எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க? 80+ வரும். ஓவரால் டோட்டல் உங்களுக்கு எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 600க்கு. ஆக்சுவலி நான் இப்போ 1 மந்த்தா தான் படிக்கிறேன். ஏன்னா நாங்க நீட் கோச்சிங் தான் படிச்சிட்டு இருந்தோம். ஓகே. சோ 1 மந்த் தான் எங்களுக்கு போர்டுக்கு விட்டதுனால 500 மேல எதிர்பார்க்கறேன். 500 மேல வந்துரும். நெக்ஸ்ட் எந்த காலேஜ் போறதா இருக்கீங்க? அதுதான் மெடிக்கல் காலேஜ் தான். பிசிக்ஸ் எக்ஸாம் ப்ரோ. ரொம்ப ஈஸி ப்ரோ. நான்லாம் சென்டம் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 170 கட் ஆஃப் வந்துடும் ப்ரோ. ஒரு பெர் சப்ஜெக்ட் ஆவரேஜாக ஒரு 80% மேலே ஸ்கோர் பண்ணிடுவேன். நம்பிக்கிறேன் ப்ரோ, பார்ப்போம். SRM காட்டாங்குளத்தூர். தேங்க்யூ ப்ரோ. இன்னைக்கு எங்களுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் மாடரேட்டாக இருந்தது. எல்லாமே அட்டன் பண்ண, ஆனால் மோஸ்ட் ஆஃப் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் அட்டன் பண்ண முடியாது. 1 மார்க்ஸ் எல்லாம் ஈஸியாக ஒன்றோ ரெண்டோ தான் இதை புக்கிங் சைட் கேட்டுருந்தாங்க. அதுவும் ஈஸியாக தான் இருந்தது. எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவோன்னா 70க்கு ஒரு 50 அப்போ கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். நான் நீட் எழுதணும். நீட் எழுதணும். தேங்க்யூ. ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கோம். ஆக்சுவலி மற்ற எக்ஸாமோட கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் வாஸ் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட். ஆமாம். ஏன்னா மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே 90 above எடுக்கலாம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா. சென்டம் எய்மிங் பேப்பர்ஸ் தான். பட் ஆனால் ஃபிசிக்ஸ் வந்து அப்படி கிடையாது. above 80. ஒரு 500 நியரிங் வரும். ஓவரால் ஃபார் 600 500 கிட்ட வரும். ஆக்சுவலி நீட் கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்தர் அதில் வர கட் ஆஃப் வச்சு ஹேவ் டு டிசைட் இட். தேங்க்யூ ஸோ மச். ஃபிசிக்ஸ்னா கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் எல்லாமே நான் ஒரு 70க்குனா ஒரு 55 மேலே வரும். அவ்வளோதானா. கட் ஆஃப்லாம் தெரியலண்ணா. எல்லாமே கஷ்டம்ண்ணா. 2 மேக்ஸ் கெமிஸ்ட்ரி கஷ்டம்ண்ணா. இதான் கொஞ்சம் ஈஸியாக கேட்டாங்கண்ணா. ஒரு 60 வரும்ண்ணா. அவுட் ஆஃப் 100. அவுட் ஆஃப் 60 வரும். எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு எதிர்பார்க்குறீங்க ஓவராலா? கட் ஆஃப் ஐடியா இல்லை. ஓகே. ஓவராலா டோட்டல் எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க. டோட்டல் ஒரு 450 மேலே வந்து. 450 மேலே வரும். எந்த காலேஜ் சேரலான்னு இருக்கீங்க? REC. என்ன எக்ஸாம் ப்ரோ எழுதிட்டு வரீங்க? ஃபிசிக்ஸ் ப்ரோ. ஈஸியாக இருந்தாலும் மாடரேட்டாக வந்தது ப்ரோ. மாடரேட்டாக இருந்தது. ஓகே. எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க இதில்? ஒரு 70க்கு ஒரு 50. ஓகே. எவ்வளோ ஓவரால் கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க மொத்தம்? கட் ஆஃப் ஒரு 170 வரும் ப்ரோ. 170 வரும். நெக்ஸ்ட் எந்த காலேஜ் போகலான்னு இருக்கீங்க? REC. ஆவரேஜ் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆவாங்களா இந்த எக்ஸாமில்? ஃபிசிக்ஸில் பாஸெல்லாம் இல்லாம் ப்ரோ. பாஸ்லாம். தேங்க்யூ. ஓகே ப்ரோ. எழுதிட்டு வரீங்க? ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருந்தாலும் மாடரேட்டாக இருந்தது. ஈஸியாகவும் மாடரேட்டாக படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். படிக்காத ஓகே. எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? 75+. 75+ ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ வந்து ஈஸியாக படிக்கிற, அதாவது ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணிடுவாங்க. ஈஸியாக பாஸ் ஆகும். அதில் 5 மார்க். 5 மார்க்ஸ்லாம் ஈஸியாக தான். 1 மார்க்ஸ்லாம் எப்படி இருந்தது? அதில் 5ஓ 4ஓ புக். 4ஓ கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன காலேஜ் போகலான்னு இருக்கீங்க? நானா கண்டிப்பாக கட் ஆஃப் கிடைக்காது. என்ட்ரன்ஸ் எழுதணும். என்ன எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க? எக்கனாமிக்ஸ் எழுதணும். ஓகே. எக்கனாமிக்ஸ் இது ஈஸியாக இருந்தால் டஃப்பாக இருந்தது? மாடரேட். ஓகே. மாடரேட்டாக இருந்தது. ஓகே. கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. 1 மார்க்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்தது. ஓகே. 1 மார்க் எப்படி இப்போ எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இதில்? 80 85 அப்போ 80 85 எடுக்கலாம். மொத்தம் ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆவாங்களா? ஈஸியாக பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் எந்த காலேஜ் போகலான்னு இருக்கீங்க? இல்லை ப்ரோ, ஐடியாவே இல்லை. மார்க் வந்தது. ஓகே. தேங்க்யூ. ஃபிசிக்ஸ் எக்ஸாம். ஃபிசிக்ஸ் தான் எழுதிட்டு வரீங்க. எப்படி ஈஸியாக இருந்தாலும் மாடரேட்டாக இருந்தது? மாடரேட்டாக இருந்துச்சு. மற்ற எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த எக்ஸாமில்? 80 அந்த மாதிரி வரும். 80 ஸ்கோர் பண்ணுவீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாஸ் ஆகிடுவாங்களா ஈஸியாக? ஈஸியாக பாஸ் ஆகும். 5 மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? கட் ஆஃப் ஒரு 175 180. 1 மார்க் அதெல்லாம் ஈஸியாக இருந்தது. 1 மார்க்லாம் ஈஸியாக இருந்துச்சு. 5 மார்க் ஈஸியாக. 5 மார்க் எல்லாமே ஈஸியாக தான். எந்த காலேஜ் சேரலான்னு இருக்கீங்க? இந்துஸ்தான்.
ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்துஸ்தான்றீங்க. இந்துஸ்தானில் அப்படி என்னதான் இருக்குது? இந்துஸ்தான் அங்கே இன்ஜினியரிங், அந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக் அங்கே நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா கேட்க என்ன எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க? ஃபிசிக்ஸ் எப்படி ஈஸியாக இருந்தால் இல்லை மாடரேட்டாக இருந்ததா? மாடரேட்டாக இருந்துச்சு. ஈஸியானு சொல்லணும், கஷ்டம் சொல்லணும், மாடரேட்டாக. எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்க இதில்? வரும் ஒரு 80 to 75 வந்துடும். ஓகே. ஆவரேஜாக படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பாஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆயிடலாண்ணா, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக பாஸ் ஆயிடலாம். ஓகே. எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு நினைக்கிறீங்க? டஃப் சொல்லு, அது இன்னும் போட்டு பார்க்கல. காலேஜ் சேரலான் இருக்கீங்க? இந்துஸ்தான் காலேஜ் எல்லாம். தேங்க்யூ. சரி. ப்ரோ என்ன எக்ஸாம் ப்ரோ எழுதிட்டு? ஃபிசிக்ஸ் ப்ரோ. எப்படி ஈஸியாக இருந்ததா இல்லை மாடரேட்டாக இருந்தது? மாடரேட்டாக இருந்தது. ஓகே. எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி எக்ஸாம்? ஒரு 60 to 70. டோட்டல் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? டோட்டலில் ஒரு 450, 420 வரும். ஓகே ஓகே. இப்போ கட் ஆஃப் உங்களுக்கு ஓவராலாக எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? கட் ஆஃப் அது கால்குலேட் பண்ணி கால்குலேட் பண்ண முடியாது. என்ன காலேஜ் சேரலான் இருக்கீங்க? நான் வந்து என்டிஏ எக்ஸாம் எழுதலான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் இங்கே இது போர்டு எக்ஸாம் இது விளாண்டுறீங்க எக்ஸாம்? ஆமாம், என்டிஏ. ஓகே ஓகே. சூப்பர் ப்ரோ, நைஸ். தேங்க்யூ. ப்ரோ என்ன எக்ஸாம் ப்ரோ எழுதிட்டு இருக்கீங்க? ஃபிசிக்ஸ். ஈஸியாக இருந்தால் இல்லை மாடரேட்டாக இருந்தால் ப்ரோ? வெரி ஈஸி. சரி, எவ்வளோ ஸ்கோர் பண்ண நினைக்கிறீங்க? 90 to 95 above. ஓகே. இப்போ ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாஸ் ஆகலாம் ஈஸியாக இல்லை? தாராளமாக பாஸ் ஆகும். ஓகே. எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 180 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணுறீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி தான். அண்ணா யூனிவர்சிட்டி. சூப்பர். என்ன எக்ஸாம் ப்ரோ எழுதிட்டு வரீங்க? ஃபிசிக்ஸ். எப்படி ப்ரோ ஈஸியாக இருந்தால் இல்லை மாடரேட்டாக இருந்தால்? ஈஸியாக தான் ப்ரோ. ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே. எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவேன் நினைக்கிறீங்க? எல்லாரும் 90 above எடுக்கும். 90 above. ஓவராலாக உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? தெரில ப்ரோ, நீ காலையில் தெரியல. ஓகே. எந்த காலேஜ் சேரலான்னு இது பண்ணுறீங்க? இனிமேல் தான் ப்ரோ. நீங்கள் எல்லாம் டிசைட். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. வரீங்க? ஃபிசிக்ஸ். ஈஸியாக இருந்தால் இல்லை மாடரேட்டாக இருந்ததா? மாடரேட்டாக. எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எக்ஸாமில்? 85+. 85+. எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? டஃப் ஒரு 180, 170 வரும். என்ன காலேஜ் சேரலான்னு இருக்கீங்க? தெரில, இன்னும் இனிமேல் தான் பார்க்கணும். இனிமேல் தான் நீங்கள். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ. எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க? ஃபிசிக்ஸ் ப்ரோ. எவ்வளோ ஈஸியாக இருந்தால் கஷ்டமாக இருந்ததா? ஈஸியாக தானே? ஈஸியாக தான். எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்க? ஃபெயிலா ஃபெயிலா? ஈஸியாக இருந்து சொல்லிட்டு ஃபெயிலுன்றீங்க? 90% போகலாம். 90%. ஓகே. எந்த காலேஜ் சேரலான்னு இருக்கீங்க? ஆர்இசி. 20 2 மார்க் 7, 3 மார்க்கு 7, 2 மார்க்கு 6, 5 மார்க் அவ்வளோ ஈஸியாக இருந்தது. எவ்வளோ எடுப்பீங்க? ஒரு 60 எடுப்பேன். ப்ரோ எக்ஸாம்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு, ஆனால் ஒன்றுமே எக்கனாமிக்ஸ், ஆனால் ஒன்றுமே படிக்கல. 5 மார்க் தான் படித்தோம். 5ல் 3 வந்துச்சு. ஒரு 50 மார்க் வரும், பாஸ் ஆகிடலாம். எந்த காலேஜ் சேரலான்னு இருக்கீங்க? லைலா காலேஜ் சேரலான்றது ப்ரோ. ஈஸி தானா? என்ன எக்ஸாம் எழுதுறீங்க? ப்ரோ என்ன எக்ஸாம் ப்ரோ எழுதுனீங்க? ஃபிசிக்ஸ் ப்ரோ. எப்படி ஈஸியாக தான் டஃப்பாக இருந்தாலும்? ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே. எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்க? 80 above வரும். 80 above ஸ்கோர் பண்ணுவீங்க. எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எழுதுன எல்லா 160 வந்தால் போதும். எந்த காலேஜ் சேரலான்னு இருக்கீங்க? தெரில ப்ரோ, யோசிக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம் ப்ரோ. எக்ஸாம் எப்படி இருந்தீங்க? நல்லா இருந்தோண்ணா. சொல்கிறா. என்ன சப்ஜெக்ட் ப்ரோ? ஃபிசிக்ஸ். டஃப்பாக இருந்தால் ஈஸியாக இருந்ததா? ஈஸியாக தான் இருந்துச்சு. 2 மார்க் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். 2 மார்க் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. எவ்வளோ எடுப்பீங்க? மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க? மார்க் ஒரு 85 அந்த மாதிரி 95 எடுக்கலாம். 85 இல்லை ஓவராலா. எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் எக்ஸாம் எழுதுன எல்லாத்துலேயும் ஒரு 180 மேலே. 180 மேலே கட் ஆஃப். என்ன காலேஜ் சேரலான்னு இருக்கீங்க? இது இந்துஸ்தான் ஒன்று. இந்துஸ்தான் சார். ஓகே ப்ரோ, தேங்க்யூ.